நான் ஏற்கனவே இந்த கோயத்தில் நான் முன்னெடுத்த கையெழுத்து இயக்கம்னே அரசாங்க வேலை பார்க்க விரும்பும் மாணவர்களுக்கு கோயத்திலிருந்து தேர்வு எழுத மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேர்வு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இப்போது கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுத்தது. அதற்கான அடிப்படை காரணம், இங்கே வந்திருக்கிற அத்தனை உறவுகளும் நம்முடைய தாயக மண்ணில் ஒரு குறைந்தபட்ச கல்வி கற்றவர்கள் தான். நம்மை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்தில், என்னுடைய பார்வை மிக தெளிவானது, நீங்கள் கேரளா மாநிலத்தில் இருக்கிற அரசு பதவிகள் 100% கேரளா மலையாளிகளுக்கே தாருங்கள். பீகாருடைய வேலையை 100% பீகாருக்கே தாருங்கள். வேலையை 100% உத்தரப்பிரதேசிக்கே கொடுங்க, வேண்டாங்கள். ஒன்றிய அரசு பதவிகளிலே இந்திய பணிகளை செய்கின்றவர்கள் மாறுதலுக்காக ஒரு 10% இந்திய முழுக்க எடுத்துக் கொள்ளுங்கள். மீதி 90% அந்தந்த மாநில மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. அகில இந்திய பதவிகளையும் தமிழ்நாட்டின் பதவிகளையும் இப்படித்த இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி லஞ்சம், லாவண்யம், ஊழல் இது எல்லாம் இல்லாம வழங்கினாலே உங்களுடைய பெரும் துயரம் குறையும். மண்ணின் மகன் மண்ணிலே உங்கள் தாயோடு தந்தையோடு உங்கள் உறவுகளோடு நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிள்ளை செல்வங்களோடு உறவாடி மகிழ்ந்து அரசு பணிகளையும் தனியார் பெரும் நிறுவனங்களிலும் பணி செய்வதற்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் தொடர்ந்து என்னுடைய போராட்டங்கள் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மிகப்பெரிய முழக்கத்தை முன்வைத்து நான் எந்த ஒரு மாநிலத்திற்கும் எதிரானவன் அல்ல. நீங்களே கூட கேட்கலாம், அப்ப தமிழக வேலை தமிழக புதிய குவைத்து வேலை குவைத்துக்கே அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்க, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்கள் விரும்பி உங்களை அழைத்து இந்த பணிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அங்கே நம் மீது விரும்பாமலே இந்தி திணிப்பது போல் இந்திக்காரர்களை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.